வருடம் இந்த ராஜவாய்க்காலில் தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற போது 35 அடி இருக்கின்ற போது இந்த ராஜவாய்க்கால் எல்லாம் தண்ணீர் விட்டிருக்கின்றோம். இதே தினம் மேட்டூரில் 83 அடி தண்ணீர் இருக்கின்றது. ஆகையால் இந்த விவசாயிகளுடைய ஒரு 15 நாள் 20 நாள் உயிர் தண்ணீர் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த கொடிக்கால்களும் வாழை விவசாயிகளுக்கும் அதே போல கரும்பு விவசாயி கோரையார் விவசாயிகளுக்கு ஒரு உயிர் நீராக இருக்கும். அதனால் தொடர்ந்து அவர்கள் அரசு இடத்திலே வலியுறுத்தி வந்தார்கள். அதிகாரிகளை சந்தித்தார்கள், மாவட்ட ஆட்சியரை சந்தித்தார்கள். நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே இவருடைய விவசாயிகளுடைய கோரிக்கையை சட்டமன்றத்தில் வைத்தார்கள். ஆனால் உரிய பதில் இல்லாத காரணத்தினால் இன்று விவசாயிகள் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். அந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது அரசுக்கு எதிரான போராட்டம் கிடையாது. அரசுக்கு இந்த வலியுறுத்தி தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். ராஜவாய்க்கால் என்பது 1937ஆம் ஆண்டே ஒரு அரசாணை இருக்கின்றது. வருடம் 365 நாளும் கொடுக்க வேண்டும். ஏதாவது சிலிண்ட் அதாவது மண் தாங்கி விட்டதா என்றால் சொன்னால் மட்டும் அந்த காலகட்டத்தில் மட்டும் அதை சுத்தம் பண்ணுகின்ற வரை அதை விடாமல் இருக்கலாம், மற்றபடி விட்டாக வேண்டும் என்று ஒரு அரசாணை இருக்கின்றது. அந்த அரசாணைப்படி எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். வெறும் 200 அடி தான். அந்த 200 அடி விடுகின்ற போது கடை வரை செல்கின்ற போது 100 அடி கிணறு மீண்டும் ஆத்துக்கே சென்று விடும். அதனால் இந்த அரசுக்கு அதே போல குடித நீருக்காக பாதிக்கப்படும் என்று சொல்வது தவறான தகவல். ஆக இதை வலியுறுத்தி இன்று எந்த அளவுக்கு விவசாயிகள் வந்திருக்கின்றார்கள், ஒவ்வொரு வீட்டிலிருந்து குடும்பமாக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த உணர்வை மதிக்கின்ற வகையில் உடனடியாக இந்த 200 கனஅடி தண்ணீரை ராஜவாய்க்கால் திறந்துவிட வேண்டும். இந்த 200 கனஅடி திறந்துவிட போது கடைமடை வரை செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கடந்த காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 184 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த கடைமடை வரை தண்ணீர் செல்ல வேண்டும் என்பதற்காக முக்கால்வாசி பணி முடிந்து விட்டது. கால்வாசி பணி அரசு மாறியதால் நின்று விட்டது. அதை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் கோரிக்கையும் வைத்திருக்கின்றார். ஆக இதெல்லாம் மனதிலே வைத்து உடனடியாக 200 கனஅடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை. அதற்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து கட்சியும் வந்திருக்கின்றோம், அதிமுகவும் வந்திருக்கின்றோம். அதை நாம பொதுச் செயலாளர் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக ஒரு போராட்டம் வரும். விவசாயிகளுக்கு ஆதரவாக நிச்சயமாக ஒரு போராட்டம் வரும். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் ராஜவாய்க்காலுடைய கிளை வாய்க்காலான குமாரபாளையம் வாய்க்கால் கடந்த ஆட்சி காலத்திலும் சரி வேறு காலத்திலும் சரி இவ்வளவு தண்ணீர் மேட்டூரிலே 80 அடி தண்ணீரை வைத்துக் கொண்டு ராஜவாய்க்காலுக்கு தண்ணீர் தர மறுத்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. இதை வலியுறுத்தி நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்தோம், நீர்வளத்துறை தலைமை பொறியாளரை சந்தித்தோம், செயற்பொறியாளரை சந்தித்தோம், அமைச்சர் விரும்பகனாரை சந்தித்தோம். ஒரு அமைச்சர் அல்ல 3 அமைச்சரை சந்தித்தோம். எந்த பயனும் ஏற்படவில்லை. எங்களுடைய பயிர்கள் காய்ந்து கருகி கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆகிவிட்டது. எனவே வேறு வழி இல்லாமல் நாங்கள் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை பார்த்தாவது இந்த அரசாங்கம் உடனடியாக இன்றோ நாளையோ தண்ணீர் திறந்துவிட வேண்டும். அப்படி தண்ணீர் திறக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டமாக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை அனைவரும் கலந்து கொண்டு அறிவிப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். குப்புதுரை ராஜவாய்க்கால் துணைத் தலைவர், வேலூர். இன்று வரும் நாளை வரும் என்று 15 நாள் ஓடிடுச்சு. சங்கர் போய் பார்த்தாரு நீர்வளத்துறை அமைச்சரை, நாங்க பத்திரத்துறை அமைச்சரை பார்த்தோம், இன்னொரு டாக்டர் நெடுஞ்செழியன் போய் அருண்ராஜை பார்த்தாரு, கலெக்டரை பார்த்தோம், பல்வேறு தரப்புலையும் பல்வேறு விதமா பார்த்தோம். காலங்காலத்தில் நாங்கள் ஒழிய தீர்வு கிடைக்கவில்லை. கொடிக்கால ஒரு 1500 ஏக்கர் இருக்காது, வாழை ஒரு 4000 ஏக்கர் இருக்காது, கோரை ஒரு 10,000 ஏக்கர் இருக்காது, அப்புறம் கரும்பு தென்னை போன்ற பயிர்கள் ஏராளமாக இருக்கு. 30,000 ஏக்கர் விவசாயம் இருக்கிறது. நீர்வளத்துறை அமைச்சர் இந்த போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் மிக தெளிவாக பேசியிருக்கிறார்கள். உடனடியாக நாளை காலை தண்ணீர் திறக்கப்படும் என்று அறிவித்திருந்தால் நாங்கள் வரவேற்றிருப்போம். அதை விடுத்து அவர் போராட்டத்தை கைவிட சொல்லிதான் கூறுகிறார் ஒழிய தண்ணீர் திறப்பதை பற்றி தெளிவாக பேசவில்லை. முதல்வரை சந்திப்பது என்பது நாங்கள் சாதாரண விவசாயிகள் ஒரு முதலமைச்சரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இதுவரை ஏற்படவில்லை. அவருக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து எங்களை அழைத்தால் தாராளமாக சென்று விவசாயிகள் ராஜவாய்க்கால் விவசாயிகள் சங்கம் பேசுவதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம். 2 நாள், இன்று வியாழன் வெள்ளி சனி 2 நாள்கள் தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றால் திங்கட்கிழமை என்று மிகப்பெரிய போராட்டத்தை இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க.
உணர்வுபூர்வமான கூட்டம். இது எப்படி கூட்டம்? விவசாயிகள் கூட்டம் எப்படி வந்திருக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய போராட்டத்தை வரும் திங்கட்கிழமை என்று துவக்க இருக்கின்றோம். குப்புதுரை ராஜவாய்க்கால் விவசாய சங்கத்தினுடைய துணைத் தலைவர்.